இல்ல இல்ல அல்ஹம்துலில்லாஹ். அவரெல்லாம் வெளியூருக்காரு, நாங்களாம் சொந்த பள்ளி கோயம்புத்தூர். அல்ஹம்துலில்லாஹ். வஹாபிகள் இவருடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் உண்மையாலுமே உண்மை பேசுற மாதிரியே இருக்கும், ஆனா உண்மை இருக்காது. தெளிஞ்ச மாதிரியே இருக்கும், தெரியாது. எப்படின்னா, இப்படித்தான் ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட பைத்தியக்காரன் ஓடி வந்தான். டாக்டர் டாக்டர் எனக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு டாக்டர். அப்படியா, எப்படி சொல்ற பைத்தியம் தெளிஞ்சு போச்சுன்னு? கிணத்துல ஒரு பூனை உயிருக்கு போராடி தத்தளித்துக் கொண்டிருந்தது, நான் அந்த பூனைய காப்பாத்திட்டேன். வெரி குட், சபாஸ், உனக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி, சரி அல்ஹம்துலில்லாஹ். அந்த பூனையை நீ என்ன செஞ்சேன்னு கேட்டார் டாக்டர். அது கிணத்துல விழுந்துதான் நனைஞ்சு போச்சா, அதை புழிஞ்சு காய போட்டுட்டேன் அப்படின்னா. அப்ப எந்த அளவுக்கு இந்த மாதிரி தான் வஹாபிஸ்கள் போலி தௌஹீத் வாயினுடைய வாக்கும் பேச்சும் கருத்துக்களும் உண்மை பேசுவதை போன்று இருக்கும், ஆனால் அது போலிதான் என்பதை இந்த கூட்டம் நமக்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, கோவையில நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை நீங்க பட்டியல போட்டா இந்த வஹாபிகளுடைய சுயரூபம் தெரிந்துதான் மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைந்தார்கள் என்பதற்கு சான்று. எந்த அளவுக்குன்னா, கோவையில சுன்னத் ஜமாஅத்தினுடைய ஆலிம் பெருமகனார் அடித்து ரோடாக இழுத்து வரப்பட்டார், உருட்டு கட்டையினால் தாக்கப்பட்டார், ரத்தம் சொட்ட சொட்ட மிக கொடூரமான தாக்குதலை நடத்தினார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது? இதன் மூலமாக ஆலிம் பெருமக்களை பயமுறுத்தி தங்களுடைய கொள்கை முழக்கங்களை பள்ளிவாசல்களிலே நுழைவிக்கலாம் என்கின்ற தங்களுடைய போலி கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்கிற நிலை வந்த பொழுதுதான் ஏ பி சி என்று 3 குரூப்பாக இருந்த கோவை மாநகர ஜமாஅத்துல் உலமா ஒன்று சேர்ந்தது ஒரே ஜமாஅத்துல் உலமாவாக. அந்த விழிப்புணர்வு அடைந்தனால தான் இன்னைக்கு சந்தோஷமான தமிழகத்திலே இல்லாத ஒரு சிறப்புக்குரிய ஜமாஅத்துல் உலமாவாக கோயம்புத்தூர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய விழிப்புணர்வு தான் என்பதை நடுவர்களே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மட்டுமல்ல, அதே போன்று பார்க்கிறோம், ஒரு மாநாடு நடைபெறுகிறது. இந்த தஞ்சையிலே மாநாடு விமர்சகர மாநாடு நடக்குகிற பொழுது அதனுடைய நிலவரங்களை கோவை மௌலவி அப்துல் அஜீஸ் பாக்கவி ஹஸரத் அவர்கள் விமர்சனம் எழுதுகிறார். உண்மையான ஆன்மகனா இருந்தா என்ன செய்யணும், உண்மையான தௌஹீத்வாதியா இருந்தா என்ன செய்யணும், அதுக்கு பகரமா நீ வேற ஒரு பத்திரிகையில எழுதியிருக்கணும். அதை விட்டு போட்டு கைய கால உடைச்சு போடுவேன், கண்ட துணமா வெட்டி போடுவேன், 250 பேர் சூழ்ந்து உங்களை கேள்வி கேட்க போறோம்னு சொன்னானுவோ. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இரு உலமாக்களாகிய எங்களை போன்றவர்கள் குழுமி இருந்தோம். மாஷா அல்லாஹ், அதை பார்த்தவர்கள் ஓடி போனார்கள். ஏன்னா உண்மை பலசாலிகள் நாங்கள், நீங்கள் போலி பலசாலிகள் காட்டினீங்க. அப்ப உண்மையான தௌஹீத்வாதியா இருந்தா என்ன செய்திருக்கணும், உன்னுடைய வலிமையை காட்டி இருக்கணும். உண்மையாலுமே இவனுடைய ரவுடிசம், இவனுடைய அக்கிரமம், கொடூர கொலைகள் தான் நடைபெற்றது தமிழகத்தில் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அந்த அடிப்படையில் இப்பதான் சொன்ன பிரச்சனை அதில் நடுவில் ஆரம்பத்திலே கேட்டுக்கோன அல்ஹம்துலில்லாஹ். சரி, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. முன்னாடியே தட்டின உடனே கோபத்தில் தட்டிங்களா இருக்குன்னு நினைச்சேன். டயத்தை வேஸ்ட் பண்ணா அரை நிமிஷம் தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப என்ன ஆயிட்டுன்னு பாத்தீங்கன்னா, கோவையில நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கு பிறகு என்ன நடைபெற்றது? சுயநலத்திலே பேசுகிற மாலிக் ஹஸரத் அவர்களே, நீங்க வேணா மறந்துருக்கலாம், நான் மறக்கல. என்ன, 20 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்திற்கு சிறப்பு பேச்சாளராக அவங்கள போட்டாங்க, மறந்துட்டீங்களா? இதோ இந்த அப்துல் அஜீஸ் எப்பொழுது கொலை மிரட்டப்பட்டாரோ, இந்த போலி தௌஹீதினுடைய அந்த கொள்கைகளை திணிக்க பார்த்த பொழுது இதோ தொடங்கியது சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை கூட்டம் அமைப்பு என்கின்ற சுன்னத் ஜமாஅத்தினுடைய எல்லா பள்ளிவாசல்களும் ஒன்று சேர்ந்து சிறப்புக்குரிய ஒரு அமைப்பை நடத்தி இருக்கிறாங்க. அந்த அமைப்பை சார்ந்தவர்களும் அற்புதமாக வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது நடுவர்களே? எதை காட்டுகிறது? விழிப்புணர்வை காட்டுகிறது. இந்த மாநாடும் அந்த விழிப்புணர்வு தான். இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுங்க, நாம திரும்பி வருவோம். அதற்கு முன்னாடி இப்போ தமிழகத்துல 100க்கும் 1000க்கும் லட்சத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்குது. ஏன் கோயம்புத்தூர்ல 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது. இவங்க உண்மையான தௌஹீத்வாதியா இருந்திருந்தா ஒரு பள்ளிவாசல் அவங்க மாத்தி காட்டி இருக்கணும். மாத்தி காட்ட முடிஞ்சதா? இல்ல. அவங்களுடைய சுயரூபம் தெரிந்தனால அவங்க உள்ள வர்றதே நஜீஸ் என்று துரத்தப்பட்ட சமுதாயம் இன்று அவங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு? என்ன காரணம்? உள்ள வந்ததுன்னா எப்படி தொழுகையாளி குளிப்பு கடமையானவங்க பள்ளிவாசல் உள்ள வரக்கூடாதோ அதே போன்று இவரும் வரக்கூடாது என்கிற சட்டத்தை தமிழகம் முழுக்க போடப்பட்டிருக்கிறது. அதுபோக இதே தஞ்சை மாநாட்டில் அங்க அறிவிச்சாங்க. என்ன அறிவிச்சானுங்கோ? தரகாக்களை எல்லாம் இடித்து தரைமட்டம் ஆக்குவோன்னு சொன்னானுங்க. எங்க ஆக்கி பாரு,
இப்ப நீ சொன்னையோ அதுக்கப்புறம் தராக்களுடைய கூட்டம் இங்க நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்குது. சுபஹானல்லாஹ். அதுபோக நீ தரைமட்டமாக்கி உள்ள நுழைஞ்சு வச்சுக்கோ, நீ மௌத்தா போயிருவாங்க. கடைசியில நீ மையத்தாயி எந்த யாசீன் ஓதக்கூடாது, எந்த துவா ஓதக்கூடாது, எந்த பாத்தியா ஓதக்கூடாதுன்னு சொன்னையோ, நானே வந்து பாத்தியா சூரா ஓதி யாசீன் ஓதி இவன் பாவத்தியெல்லாம் மன்னிச்சிடறான்னு நான் துவா ஓத காத்து கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது ரவுடிசம் எப்படிப்பட்டது என்கிற தகவலை நான் சொல்ல அடுத்த சுற்றுல வர்றேன். தயவு செய்து